நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா விஸ்பர் தான். விஸ்பர்ல பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. இந்த மாதிரி நார்மல் பேண்டில வைக்கிற டைப், இன்னொன்னு பேண்டி ஷேப்லயே இருக்கு, பேண்டி மாதிரியே இருக்கு இன்னொரு டைப். இந்த மாதிரி டைப் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, அப்புறம் வயிறுல வந்து கட்டி இருக்கு, ஃபைப்ராய்டு இருக்கு, பிளாக் டியூப்ல வந்து பிளாக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் ஃப்ளோ ஆகும். அவங்களால இந்த மாதிரி பேட் வந்து கண்டிப்பா சீக்கிரம் நனைஞ்சு போயிடும். அவங்களால யூஸ் அடிக்கடி சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி பேண்டி இதுல இருக்க பேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் இதை போட்டுக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பேண்டிஸை தாண்டி வெளியில பட்டுருமா அப்படின்ற ஒரு சந்தேகமே வேண்டாம். இதுக்கு அந்த அளவுக்குலாம் எந்த இதுவுமே கிடையாது. அதே மாதிரி பேண்டி போடும்போது ஏற்கனவே பெயின் இருக்கும், பயங்கர அடிவர பெயின் இருக்கும். அந்த பேண்டிஸ் போடும்போது இன்னும் அதிகமாக பெயின் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக வாங்கிட்டாங்க. அஜென்சி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த உங்க ஒய்ஃப்க்கு வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, கர்ப்பப்பையில கட்டி இருக்கா, இல்லை அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் தேவைப்படுமான்னு கொஞ்சம் அவங்க கேட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க. இதுல எந்த தப்புமே கிடையாது. இதை நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்கறது நம்ம கடமை. அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம கடமை. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.